அண்மை செய்தி. பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது. பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது. முன்னதாக வங்கதேச ராணுவ தலைமை தளபதியுடன் மாணவர் அமைப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். கூடுதல் தகவல்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கமிடம் கேட்கலாம். வணக்கம் மகாலிங்கம், முழுமையான விவரங்கள். வணக்கம். இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஒரு மாதமாகவே போராடி வந்த மாணவ அமைப்பினர் தொடர்ந்து அங்கே வன்முறையில் ஈடுபட்டார்கள். போராட்ட இடங்களில் வன்முறை நடந்தது. இதையடுத்து ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்து வந்தார். அவருக்கு கடுமையான நெருக்கடி என்பது ஏற்பட்டது. அதனால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது இந்தியாவில் தற்காலிகமாக அடைக்கலம் புகுந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மாணவர்கள், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இன்று மதியம் 3 மணிக்குள்ளாக வங்கதேசத்தினுடைய நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைத்து வந்தார்கள். அதை அந்த நாட்டு ராணுவம் ஏற்றுக்கொண்டு தற்பொழுது பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அந்நாட்டு ராணுவம் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. முன்னதாக ராணுவ தளபதியுடன் மாணவ அமைப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையிலும் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த நாட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த நாட்டு மாணவர்கள் முன்வைத்தார்கள். எனவே தற்பொழுது நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே கோரிக்கை விடுத்தபடி நாட்டில் இடைக்கால அரசை நிறுவ தற்பொழுது ராணுவ தலைமை தளபதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் என்ற தகவல் அங்கிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. ஷேக் ஹசீனா ராஜினாமாவை தொடர்ந்து தற்பொழுது வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இடைக்கால அரசு அமைய ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சர்வதேச நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அங்கு தற்பொழுது ராணுவ கட்டுப்பாடு, அந்த நாடு முழுவதும் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மீண்டும் இது போன்ற ஒரு போராட்டம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அங்கு தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த மாணவர்கள் அமைப்பினரோடு தொடர்ந்து நல்லுறவை பேண வேண்டிய நெருக்கடி என்பது ராணுவத்திற்கு இருக்கிறது. அதன் காரணமாகவும் மாணவர் அமைப்பினர் முன்வைத்த இந்த நாடாளுமன்ற கலைப்பு என்ற கோரிக்கையை ராணுவம் ஏற்றிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது நாடாளுமன்றம் வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்தது இடைக்கால அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் ராணுவ தலைமை தளபதி ஈடுபடுவார் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது.